அன்பான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு வரப்போகிறார், சீக்கிரத்தில் வரப்போகிறார். நதி இயேசு வர போயிறாரா? டேய், நான் ஜோக் காட்டுறீங்களா? நான் சின்ன வயசுலயே இருக்கும் போது ஏசப்பா வருவாருன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வயசு 30, இன்னி வரைக்கும் வரலையா? எப்படா வருவாரு? பிரதர், எப்ப வருவான்னு தெரியாது, ஆனா சீக்கிரமா வர போறாரு. எப்படி சொல்றீங்க பிரதர்? அவர் வரத்து முன்னாடி நிலநடுக்கம் நடக்கும், நிலச்சரிவு நடக்கும், கொள்ளை நோய் பரவும், நாட்டுக்கு நாட்டு போர் நடக்கும். இதே மாதிரி நிறைய பைபிள்ல இருக்கு. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அவர் வருகை மட்டும் பாக்கி. சீக்கிரம் வந்துருவாரு பிரதர். போடே, நீங்களும் உங்க கட்டுக்கதை ஏத்துக்கினே. பிரதர் பிரதர் 6000 வருஷம் முன்னாடி மழையை பார்க்காத ஒரு காலம், நோவான்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் வாழ்ந்த காலத்துல ஏசப்பா அவர் கனவுல பேசுறாரு. ஜனங்க ரொம்ப பாவம் பண்றாங்க, நான் மழையை பெய்ய வச்சு தண்ணியால பூமி அழிக்க போறேன், நீ ஒரு பெரிய கப்பல் கட்டுன்னு ஏசப்பா அவர் கனவுல சொல்றாரு. அப்புறம் ஏசப்பா அவர்கிட்ட சொல்றாரு, நீ ஜனங்கிட்ட போய் சொல்லு பாவம் பண்ணாதீங்கன்னு. மனம் திரும்பி வர்றவங்கள உன் பேலைக்குள்ள ஏத்திக்கோ, மனம் திரும்பாதவங்க உன் பேலைக்குள்ள வரமாட்டாங்க. இப்ப நான் இங்க நின்னு சொன்ன மாதிரி நோவாவோ எல்லார்கிட்ட போய் சொல்றாரு. ஆனா நோவாவோ ஒருத்தன் கூட நம்பல. யாரா இவன் லூசு, மழை பெய்ய போகுது கேப்ப போகுதுன்னு கலாய்ச்சாங்க. ஆனா ஒரு நாள் மழை வந்தது, பெரிய சுனாமி வந்தது, எல்லாரும் செத்து போனாங்க, நோவாவோட ஃபேமிலி தவிர. அந்த தப்ப யாரும் பண்ணாதீங்க, இயேசு வரப்போறாரு, சீக்கிரம் வரப்போறாரு. மனம் திரும்புங்க பிரதர். இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ?